வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல ஆல்ரெடி நம்ம பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்ல இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டில் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு ஒவ்வொரு லெசன்லையும் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒன்ஸ் புக்கை ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தலைவர்கள். டிஎன்பிஎஸ்சில அந்த தலைவர்கள பத்தி மட்டுமே ஒரு தலைப்பு வந்து ஒரு யூனிட் ஃபுல்லாவே குடுத்திருப்பாங்க. அதனால ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி இதுலயுமே அம்பேத்கர், பகத்சிங் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பாரதியார். பாரதியார் வந்து ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் நல்ல ஃபெமிலியரான ஒருத்தர். இப்ப கூட பாரதியார பத்தி ஒரு கட்டுரை எழுது, இல்ல ஒரு 20 லைன் எழுதுன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா எழுதிருவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம கூட பாரதியார் வந்து ரொம்ப பழக்கமானவராயிட்டாரு. ஆனா, இந்த ஜிகேல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட பாரதியார் பத்தின பேசிக்கான விஷயங்களையும், அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ராவா அவர் வந்து நாட்டுக்காக என்னென்னலாம் பண்ணாரு, தேசியத்துக்காக என்னென்ன பண்ணாரு, தேச தலைவர்களோட இணைஞ்சு என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்கள இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாரதியார் வந்து பிறந்தது திருநெல்வேலி எட்டயபுரம். அவரோட அப்பா வந்து சின்னசாமி. இவர் யாருன்னா, எட்டயபுரம் சமஸ்தானத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் தான் அவரோட அப்பா. எப்ப பிறக்குறாரு பாரதியார்? 1882 டிசம்பர் 11ல. இவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணி. சுப்பிரமணின்னுவாங்க. வச்சது சுப்பிரமணி. ஆனா கூப்பிடும்போது சுப்பையா, சுப்பையான்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. இவருக்கு 5 வயசு இருக்கும்போது இவரோட தாய் லட்சுமி வந்து இறந்து போயிறாங்க. அதாவது ஃபுல் நேம் வந்து லக்குமி அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, லட்சுமி அப்படிங்கிறது வடமொழி கலப்பு அப்படிங்கிறதுனால அத சுத்த தமிழ்ல மாத்துனா லக்குமி. லக்குமி அம்மையார். அவர் வந்து 5 வயசுல இறந்து போயிறதுனால, இவர் வந்து இவரோட தாத்தா யாருன்னா ராமசாமி ஐயர். அவர்தான் இவருக்கு வந்து முழுக்க முழுக்க தமிழ் கத்துக் குடுக்குறாரு. அடுத்தது, இவருக்கு வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம். ஏன்னா பாரதின்றது அவரோட இயற்பெயர் இல்ல இல்லையா? அப்ப அந்த பாரதி என்ற பட்டம் எப்ப வந்துச்சு? யாரு குடுத்தா? அப்படின்னு பார்த்தா, இதுல 2 விதமான கருத்து இருக்கு. பாருங்க, பாரதின்ற பட்டத்த சிவஞான போகியார் அப்படிங்கிற ஒருத்தர் குடுத்தாரு அப்படின்னும் சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் கருத்து. 2வது எட்டயபுர அரண்மனையில இருந்த அ அரண்மனையில இருந்தவங்க, ராஜாவோ இல்ல அங்க இருந்த இவங்களும் அவங்க தான் குடுத்தாங்க. அவரோட 11வது வயதுல அவருக்கு வந்து இந்த பட்டத்த குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து 2வது கருத்து சொல்றாங்க. நீங்க 2யுமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம்ல ஆப்ஷன்ல எப்படி குடுத்துருக்காங்களோ அத பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது உயர்கல்வி. உயர்கல்வி எங்க படிக்கிறாருன்னா, திருநெல்வேலியில கைலாசபுரம் அப்படிங்கிற இடத்துல படிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த பாரதின்ற பட்டத்துக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஞானத்துல சிறந்த ஞானத்தில் சிறந்த இல்லத்தாருக்கு சிறந்த இல்லத்தாருக்கு வழங்கப்படுறது தான் பாரதி பட்டம். அதாவது கல்யாணம் பண்ணி குடும்பம், குழந்தைகன்னு இருக்கிறவங்க, ஆனா ஞானத்துல சிறந்த ஞானியா இருப்பாங்க. அப்படி ஆளுக்கு குடுக்கிறது தான் பாரதிங்கிற பட்டம். அதே ஞானத்தில் சிறந்த துறவிகளுக்கு துறவிகளுக்கு குடுக்குற பட்டத்துக்கு பேரு சரஸ்வதி பட்டம். சரஸ்வதி அப்படிங்கிற பட்டம் குடுப்பாங்க. அப்ப இவருக்கு வந்து 11 வயதிலே இது குடுத்துட்டாங்களே! அவருக்கு மேரேஜ் 14ல தான் ஆயிருக்கும். அப்ப எப்படி இவரு இல்லத்தார் அ துறவி இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சு இவருக்கு இந்த பட்டம் குடுத்தாங்கன்னா, முதல்லயே தெரியும். இப்போ ஒருத்தவங்க வந்து நான் வந்து துறவி ஆகப் போறேன், ஞானி ஆகப் போறேன் அப்படின்னா, முதல்லயே சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு இதுல தான் விருப்பம் அப்படின்னு. பாரதி அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. நார்மலான ஒரு பையனா தான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ பிற்காலத்துல அவர் வந்து ஒரு இல்லத்தார் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால அப்போ வந்து பாரதி அப்படிங்கிற பட்டத்த அவருக்கு குடுத்தாங்க. அடுத்தது பாருங்க, எட்டயபுர மகாராஜாவுக்கு பாரதி ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. அந்த கடிதம் எப்படின்னா, லெட்டர் தான். ஆனா அது கவிதை வடிவில இருக்கும். இதுதான் பாரதியோட கவிதைகள். நமக்கு நெறைய பாரதியோட கவிதைகள் கிடைச்சிருக்கு இல்லையா? அதுல கிடைச்சதிலே ஓல்டு பழமையானது. அதாவது ஃபர்ஸ்ட்டு. இப்போ நெறைய நூல்கள் தமிழ்ல இருந்தாலும், தொல்காப்பியம் தான் இப்ப வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச பழமையான முதல் நூல்ன்னு சொல்றோம்ல. அது மாதிரி பாரதியோட கவிதைகள்ல பழமையானது ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா, ஆ
எ எட்டயபுரம் மன்னனுக்கு வந்து அவரு கவிதை வடிவில எழுதின ஒரு கடிதம். எப்ப எழுதுனாரு? 1897 ஜனவரி 24ல எழுதுனாரு. அடுத்தது பாரதிக்கு 14 வயசு இருக்கும்போதும், செல்லம்மாளுக்கு 7 வயசு இருக்கும்போதும் 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அதே டைம்ல 3 கல்யாணம் நடக்குது மொத்தம். அதான் கீழ எழுதியிருக்கேன். டோட்டலி 3 மேரேஜ் அட் சேம் டைம் ஆல்சோ ஃபார் பாரதி சிஸ்டர் அண்ட் 1 மோர் ஃபார் செல்லம்மா சிஸ்டர். செல்லம்மா சிஸ்டர். இது சாரி அப்ப சும்மா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுனது. அதாவது பாரதிக்கும் செல்லம்மாளுக்கும் ஒரு கல்யாணம். பாரதியோட தங்கைக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரு மேரேஜு. அதே மாரி செல்லம்மாவோட தங்கைக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரு மேரேஜ். இந்த மாரி 3 பேருக்குமே ஒரே டைம்ல மேரேஜ் நடந்திருக்கும். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா பாரதி, அவரோட அத்தை சுப்பம்மாள் அவங்க குப்பம்மாள். அந்த குப்பம்மாளோட காசிக்கு போயிருவாரு. கா பாரதி வந்து காசில கொஞ்ச நாள் இருந்திருப்பாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இந்த டைம்ல தான். அங்க போய் காலேஜ வந்து கன்டின்யூ பண்ணுவாரு. ஜெயநாராயண் இன்டர்மீடியேட் கல்லூரி. அப்பல்லாம் 10த் முடிச்ச உடனே பியூசி அந்த மாதிரி காலேஜ் போயிருவாங்க. இப்ப 14 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா, 9த், 10த் தான் முடிச்சிருப்பாரு 15 வயசுல. அதுக்கு அடுத்து அவர் போறது வந்து இன்டர்மீடியேட் காலேஜ். ஏன்னா, அந்த 11த், 12த்த வந்து அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப. அங்க போய் காசியில போய் தான் அவர் படிக்கிறாரு. ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆ ஃப்ரெஞ்சு எல்லாமே அவர் கத்துக்கிறாரு. வங்காளம் அவருக்கு வந்து நெறைய கிட்டத்தட்ட 14 லாங்குவேஜ் பாரதிக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. வங்காளம், ஃப்ரெஞ்சு எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்" அப்படின்னு பாரதி சொன்னத நம்ம ஏத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தரு, தமிழும், இங்கிலீஷ் ஒரு 2 தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அவர நான் யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்ல முடியுமா? உனக்கே 2 தான் தெரியும். அப்புறம் நீ எப்படி கம்பேர் பண்ணி சொல்றன்னு கேட்பாங்க இல்லையா? ஆனா 14 லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால தான், அத்தன லாங்குவேஜ் கத்துக்கிட்ட ஒருத்தரு, தமிழ் மாரி இனிமையானது இல்ல எனக்கு தெரியும்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஏத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி காசியில இருக்கும்போது தான் தலைப்பாகையும், மீசை வைக்கும் பழக்கத்தையும் அவரு வச்சுக்கிறாரு. அதாவது ஒரு பிராமண சமூகத்த சேர்ந்தவங்க வந்து தலைப்பாகை வைக்க மாட்டாங்க. அது மாரி மீசை வைக்க மாட்டாங்க அந்த காலத்துல. ஆனா அத மீறி அது 2யுமே இவர் வச்சவரு. எப்பயுமே பாரதி வந்து அந்த மூட நம்பிக்கைகளையும், இந்த தேவையில்லாத சாஸ்திரங்களையும் உடைக்கிறதுல வந்து ரொம்ப குறியா இருப்பார். ஓகேவா? ரோட்ல வந்து பெண்கள் நடக்கக்கூடாது. மனைவி வந்து கணவருக்கு சமமா ரோட்ல நடந்து வரக்கூடாது. தலைய குனிஞ்சு தான் நடக்கணும். இப்படிலாம் இருக்கும். ஆனா, இவரு செல்லம்மாள கூப்பிட்டுக்கிட்டு தலைய நிமிர்ந்து தோள்ல கைய போட்டு ரோட்ல நடந்து கூட்டு போவாரு. இந்த மாதிரி எல்லாமே வந்து அவரு அந்த மூட நம்பிக்கைய வந்து எதுக்குறதுல வந்து குறியா இருப்பாரு. மக்களுக்கு வந்து விழிப்புணர்வ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது இவரு வந்து காலேஜ முடிக்கிறாரு. இவரு காலேஜ் முடிச்ச உடனே எட்டயபுரம் அரண்மனையிலேயே இவருக்கு வேலை கிடைக்குது. என்ன வேலை அப்டின்னா, காலைல எந்திரிச்ச உடனே ஜமீன்தாருக்கு நியூஸ் பேப்பர் வரும் இல்லையா? நம்ம தமிழ்ல வந்து நியூஸ் பேப்பர் ரொம்ப காலம் கழிச்சு தான் வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்து, சுதேசமித்திரன் எல்லாம் எதனால வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதுக்கு என்ன பின்னாடி இருந்த கதைகள் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் ஐஎன்எம்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்ப வந்து என்னன்னா, இங்கிலீஷ் பேப்பர்ஸ் தான் வருது. அப்ப அந்த ஜமீன்தார் வந்து பெருசா படிச்சவரா இருந்திருக்க வாய்ப்பு இல்ல இல்லையா? அப்போ அவருக்கு என்ன பண்ணணும்னா, காலைல எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ ரீட் பண்ணி, அதுல வர்ற கருத்துக்கள, விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆங்கில கவிதைகள், புத்தகங்கள், ஆங்கில கவிதைகளை எல்லாம் வாசிச்சு, அத வந்து சொல்லணும். இதுதான் இவரோட வேலையே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பத்திரிகைகள படிக்க படிக்க நாட்டு நடப்புகள தெரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறாரு. அப்போ தெரிய ஆரம்பிக்கும்போது இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிரிட்டிஷ் எப்படி நம்மள அடக்கு பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி அவங்க கையில மாட்டி நம்ம நாடு வந்து கஷ்டப்படுது? இந்த விஷயங்கள் அவங்களோட ட்ரிக்கு பிரிட்டிஷ் எப்படியெல்லாம் கொள்கைகள இந்த பிரிக்கிற கொள்கை இதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றது பாரதிக்கு நல்லா தெளிவா புரிய வருது. ஏன்னா, அவர் அப்பதான் கரெக்ட்டா காலேஜ் முடிச்சுட்டு வந்த ஒரு யங்ஸ்டர் வேற. டெய்லி நியூஸ் வாசிக்கும்போது அவருக்கு எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிறாரு. அப்போ முதல்ல என்ன பண்றாருன்னா, சர்வஜனிக் மித்ரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில முதல் கட்டுரையே எழுதுறாரு. அந்த கட்டுரை எத பத்தினது? பணம் படைத்தோரின் செயல் பற்றி எழுதினார். அதாவது பணம் வசதியானவங்க பிரிட்டிஷ எதிர்த்தெல்லாம் எழுதல அவரு. பொதுவாவே பணம் படைத்த அதிகமானவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அவங்களோட செயல் என்ன? அவங்க எப்படி மத்தவங்கள வந்து ஆட்டி வைக்கிறாங்கன்ற மாரி எழுதியிருக்காரு.
அவரே ஒரு ஜமீன்தார் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எழுதுனா கண்டிப்பா பாராட்டவா செய்வாங்க? அவர வந்து வேலைய விட்டு நிறுத்திடுறாங்க. வேலை வந்து பறிபோனது. இந்த டைம்ல தான் அவர் என்ன பண்றாரு, மதுரைக்கு வந்து மதுரையில சேதுபதி அப்படிங்கிற பள்ளியில வந்து வேலைக்கு சேர்றாரு. மதுரையில சேதுபதி பள்ளி பார்த்தாலே நம்ம சொல்லுவோம். ஆ பாரதியார் வேலை பார்த்த ஸ்கூலுன்னு. ஆனா எவ்வளோ நாள் வேலை பார்த்தாரு தெரியுமா? ரொம்ப காலம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வெறும் 100 நாள் தான் அங்க வேலையே பார்த்துருக்காரு. அதுவும் டெம்பரவரி ஸ்டாஃபா. பாருங்க அரசன் சண்முகனார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த டைம்ல மெடிக்கல் லீவ்ல இருந்திருக்காரு. மெடிக்கல் லீவ்ல இருந்திருக்காரு. அவருக்கு பதிலா இவர் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் மட்டுமே டெம்பரவரி ஸ்டாஃபா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டெம்பரவரியா வந்து அப்பாயிண்ட் பண்ணி அதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. தற்காலிக தமிழாசிரியர் ஆனார். எப்ப ஜாயின் பண்றாரு? 1904 ஆகஸ்ட் 1ல ஜாயின் பண்ணாரு. வெறும் மொத்தத்துக்கு அவர் அங்க வேலை பார்த்ததே 101 நாட்கள் மட்டும் தான். நீங்க அங்க வேலை பார்த்தாருன்னோனே 5 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு நினைச்சிராதீங்க. ஜஸ்ட் கொஞ்ச நாள். அடுத்து அவர் அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே பத்திரிக்கையில தான். அடுத்து சென்னைக்கு வந்துடுறாரு. சுப்பிரமணிய ஐயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட சேர்ந்து சுதேசமித்திரன், ஹிந்து இந்த பத்திரிகைகள்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த சுப்பிரமணிய ஐயர் யாருன்னா, காங்கிரஸோட முக்கிய பிரமுகர். அவரும் பாரதிய வந்து அவரோட பத்திரிகையில சேர்த்துக்கிறாரு. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தமிழின் மணிப்பிரவாள நடையை மாற்றி எளிய உரைநடை முறையை பாரதி புகுத்தினார். அதனால இவருக்கு உரைநடையின் முன்னோடி அப்படிங்கிற பேரு வந்துச்சு. மணிப்பிரவாள நடைனா என்னது? தமிழ் எப்படி வந்து முத்து, பவளம் எல்லாம் மாத்தி மாத்தி வேற வேற மணிகள கோர்க்கும்போது அழகா இருக்கும் இல்லையா? அது மாதிரி தமிழையும், சமஸ்கிருதத்தையும் கலந்து எழுதுவாங்க அந்த காலத்துல. கலந்து மாத்தி மாத்தி கோர்வையா எழுதும்போது அது ஒரு அழகா இருக்கும். அதத்தான் மணிப்பிரவாள நடைன்னு சொல்லுவாங்க. அந்த நடையில ஆனா சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறதுனால நெறைய பேருக்கு அந்த இதெல்லாம் வந்து வாசிக்கும்போது புரியாது. அத மாத்தி தமிழ்ல எளிமையான தமிழ்ல நார்மலா நம்ம பேசுற மாதிரி. இப்போ நம்ம புக்கு எல்லாம் படிக்கிறோம்ல, உரைநடை புத்தகங்கள். அப்படி புத்தகங்கள்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா எழுதி மொத கொண்டு வந்தவர் யாருன்னா, பாரதியார் தான். அதனால தான் உரைநடையின் முன்னோடி. உரைநடைன்ற ஒண்ணே அதுக்கப்புறம் தான் வருது. இப்போ பழைய காலத்துலலாம் திருவாசகம், திருமந்திரம் இதத்தான் உட்காந்து ஸ்கூல்ல படிப்பாங்க. நம்மள மாரி பாடங்கள் இருக்காது. அப்போ உரைநடையா எழுதணும். அப்ப இவரு என்ன நெனச்சாருன்னா, நம்ம எழுதுறதே மக்களுக்கு புரியணும். மக்கள்ல வந்து உணர்வுகள தூண்டணும். அவங்களுக்கு விழிப்புணர்வ கொண்டு வரணுன்றது தான் நம்மளோட கான்செப்ட்டு. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கே புரியாத ஒரு லாங்குவேஜ்ல எழுதுறதுனால என்ன யூஸு? அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் உரைநடைய முதல்ல கொண்டு வந்தாரு. அதே மாதிரி அடுத்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பத்திரிகையிலயும் வேல பார்த்தாரு. அந்த பத்திரிகை முழுக்க முழுக்க பெண்களுக்கானது. அடுத்தது 1905ல பெண் குழந்தை இவருக்கு பிறக்குது. அவங்களுக்கு தங்கம்மாள் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. 1905 என்னன்னு நம்மளுக்கு தெரியும். வங்கப் பிரிவினை அக்டோபர் 16ல பண்ணியிருப்பாங்க. 1 வருஷம் கழிச்சு கரெக்ட்டா அக்டோபர் 1906 அக்டோபர் 16ல என்ன பண்ணுவாருன்னா, வ.உ.சி. காலியா, லாவோ அப்படிங்கிற 2 ஸ்டீம் என்ஜின் அதாவது நீராவி கப்பல வாங்கி தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு விட்டிருப்பாரு ஆங்கிலேயர எதிர்த்து. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த 1905ல தான் வங்கப் பிரிவினை டயத்துல சுதேசி இயக்கம் பயங்கரமான அ பீக்ல இருந்துச்சு. அந்த டைம்ல பாரதி எழுதின பாடல் தான் வந்தே மாதரம். அவர் எழுதல. வந்தே மாதரம் பாடல தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டாரு பாரதியார். அப்ப வந்தே மாதரம் பாடல தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டா, பாரதியார்ன்னு சொல்லணும். அடுத்தது இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில சேர்ந்து புரட்சிகள ஆரம்பிக்கிறார். வெறும் கவிதை கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருந்தவரு, புரட்சி விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த இந்தியான்ற பத்திரிகை என்னன்னா, புரட்சிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. சிவப்பு நிறத்துல வெளியான ஒரு பத்திரிகை. இத ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. சிவப்பு நிறத்துல வெளியான ஒரு பத்திரிகை. சிவப்பு நிறத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பத்திரிகையில சேர்ந்து இந்த பத்திரிகையில ஒருத்தவங்க சேர்றாங்கனாலே அவங்க புரட்சியாளர்கள்னு அர்த்தம். அதுல சேர்ந்து புரட்சி செய்ய ஆரம்பிச்சாரு. இப்போ சென்னைக்கு வந்த வ.உ.சி. இந்தியான்ற பத்திரிகையில இவர் எழுதின கட்டுரைகளை எல்லாம் பார்த்து, பாரதிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போய் பார்க்குறாரு. பார்த்து என்ன ஆயிடுறாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க.
அதுக்கடுத்து 1907 மே 25ல இந்தியான்ற பத்திரிகையில வந்து ஜாயின் பண்றாரு. வ.உ.சி. கப்பல் வாங்குன செய்தியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார்ட்டூன் வடிவில வெளியிட்டவரு பாரதியார் தான். எந்த பத்திரிகையிலனா, இந்தியான்ற பத்திரிகையில. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கார்ட்டூன் வெளியிட்டதும் பாரதியார் தான். ஆக்சுவலா பாரதியார் வந்து முழுக்க முழுக்க கார்ட்டூனோடயே இருக்கிற மாதிரி ஒரு பத்திரிகை வெளியிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்கு சித்ராவலி அப்படிங்கிற பேரும் வச்சிருப்பாரு. ஆனா அது வந்து ஃபுல்லா அவர் வந்து ஆசைப்பட்டது நிறைவேறல. அந்த மாதிரி ஒரு பத்திரிகை பண்ணணும்னு நினைச்சாரே தவிர, அது வந்து வெளியிடல. திலகரின் தீவிர அபிமானியா வந்து இருந்தாரு. திலகர் வந்து அவரோட குருவா இருந்தாரு. 1908ல ஜனசங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து உருவாக்குறாரு பாரதியார். இந்த டைம்ல தான் வ.உ.சி.ய வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டுர்றாங்க. இப்போ பாரதியையும் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது, பாரதிக்கு பதிலா சீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தர மாத்தி கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப பாரதி வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. எங்க பாண்டிச்சேரிக்கு ஓடிடுறாரு தப்பிச்சு. அங்க குப்புசாமி ஐயங்கார்ன்ற ஒருத்தரோட பாதுகாப்புல அங்க இருக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க போனவரு, அங்கேயும் போய் இதே இந்தியான்ற பத்திரிக்கைய பாண்டிச்சேரியில இருந்து வெளியிடுறாரு. அவங்களுக்கு இந்தியான்ற பத்திரிகை தான் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைம்ல இந்த வ.உ.சி.ய வந்து ஜெயில்ல ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? செக்கிழுக்க வப்பாங்க. அதாவது ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்ற நியூஸ் வெளிய தெரிஞ்ச உடனே, அப்ப அவர் எழுதுனது தான் இந்த பாடல். "தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா" அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? அது அந்த டைம்ல வ.உ.சி.யோட செக்கிழுப்பு நிகழ்வுக்காக அவர் எழுதுனது. எதுக்காக எழுதுன பாடல்னு கேட்பாங்க. வ.உ.சி.யோட செக்கிழுப்பு. அடுத்து விஜயாங்கிற பத்திரிகையிலயும் வ.உ.சி.யோட கப்பல் தொழில் வணிகம் சரிவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இவர் இப்ப வ.உ.சி. ஜெயில்ல இருக்காரு. அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவர் உருவாக்குன அந்த கப்பல் தொழில் வந்து கப்பல் நிறுவனம் டவுன் ஆயிட்டு இருக்கு. அதுக்காக வந்து ஆள் இல்ல. அத பத்தின விழிப்புணர்வு அவர் ஏற்படுத்துறாரு. நம்ம வந்து அத எடுத்து நடத்தணும். அத வந்து இப்படி சரிய விடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வ ஏற்படுத்தினாரு. அடுத்து கல்கத்தாவுல இருந்து அரவிந்தர் அப்படிங்கிறவரு பாண்டிச்சேரிக்கு வர்றாரு. வ.வே.சு. ஐயர் ஆல்ரெடி இருக்காரு. பாரதியார். இவங்க 3 பேரும் ஒண்ணா சேர ஆரம்பிக்கிறாங்க. யார்? பாரதி, அரவிந்தர், வ.வே.சு. ஐயர். 3 பேரும் சேர்ந்து, அதுல மெயினா வ.வே.சு. ஐயர் வந்து இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சிய ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்த ஒருத்தர் தான் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் உங்களுக்கு தெரியும். 1911 ஜூலை 17ல ஆஷ் துரைய வாஞ்சிநாதன் மணியாச்சி அப்படிங்கிற இடத்துல வச்சு சுட்டு கொன்னுருப்பாரு. மணியாச்சின்ற இடத்துல வச்சு சுட்டு கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிருவாரு. அதே இடத்துல சுட்டு செத்து போயிருவாரு. இவருக்கு ட்ரெய்னிங் குடுத்தது வந்து வ.வே.சு. ஐயர். போன வாட்டி குரூப் 2ல கூட இத கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொலை வழக்குல யாரு ஆ ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாமே வாஞ்சிநாதன் தானே சுட்டாரு. அப்ப அவர தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஆனா கிடையாது. ஏன் அப்படின்னா, அவரு இறந்து போயிட்டாரு அந்த இடத்திலேயே. அவர அக்யூஸ்டா போட்டு நீ கைது பண்றதுக்கு எதுவுமே இல்ல. இதுக்கு அடுத்து அவருக்கு ட்ரெய்னிங் குடுத்த வ.வே.சு. ஐயர் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். பாருங்க, அப்போ இந்த டைம்ல பாரதியும் அவங்க கூட இருந்ததுனால, ஆனா பாரதி என்ன பண்றாருன்னா, ஆஷோட கொலை வழக்குல தனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக, சென்னை ஆளுநர் பின்லேண்ட் அப்படிங்கிற ஒருத்தருக்கு லெட்டர் போடுறாரு. எழுதியிருக்கேன் இல்லையா? பின்லேண்ட் அவர் பேர். அவருக்கு லெட்டர் போடுறாரு. எப்படி? "ஐ ஆம் லிவிங் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் நாட்" இது வந்து நாட் இன்வால்விங் எனி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது நான் இங்க ஒரு அமைதியான முறையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப நடந்த இந்த கொலை வழக்குக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. நான் எந்த ஆக்டிவிட்டிலயும் இப்பல்லாம் லேட்டஸ்ட்டா தலையிடுறதே கிடையாதுன்னு சென்னையில பாண்டிச்சேரியில இருந்துட்டே சென்னை ஆளுநருக்கு போட்டுர்றாரு. அதனால அவர விட்டுர்றாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, செல்லம்மாளோட சகோதரர் அப்பாதுரை, அதாவது பாரதிக்கு மச்சான். அவரு வந்து இவங்கள "நீங்க கடையத்துக்கு வந்துருங்க. அங்க வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனை பாண்டிச்சேரியில இருக்க வரைக்கும் இவரு இப்படித்தான் ஏதாவது புரட்சி பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு" சொல்லி கடையத்துக்கு கூட்டிட்டு வராரு. 1918 நவம்பர் 20ல பாண்டிச்சேரிய விட்டு கிளம்புறாங்க. வந்துட்டு இருக்கும்போது இடையில கடலூர்லயே வச்சு இவர மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். "நீங்களும் அதுல தானே இன்வால்வ் ஆயிருந்தீங்க" அப்படின்னு. அப்ப திரும்பவும் அவர் என்ன பண்றாருன்னா, ஆளுநருக்கு லெட்டர் போடுறாரு. பாருங்க நான் வந்து உங்ககிட்ட ஆ ஆல்ரெடி நவம்பர் 20ல அரெஸ்ட் பண்றாங்க. டிசம்பர் 14ல தான் திரும்ப அவர வெளியிடுறாங்க. எப்படி? திரும்ப ஆளுநருக்கு அவர் உள்ள இருந்துகிட்டே லெட்டர் போட்டு, "நான் உங்கள்ட்ட அப்பயே சொன்னேன் இல்லையா? இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. இப்ப பாருங்க மறுபடியும் என்னைய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்கன்னவும்" டிசம்பர் 14ல அவர வெளிய விட்டுர்றாங்க. வெளிய விட்ட உடனே அங்கருந்து கடையத்துக்கு போயி,
புத்தக பதிப்பை ஆரம்பிக்கிறார். புத்தக பதிப்புனா எப்படின்னா, பத்திரிக்கைகள் இல்லாம அவர் எழுதின நூல்களையும், புத்தகங்களையும் புக்கா பிரிண்ட் பண்ற வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அங்க இருக்கும்போது. அப்ப கடையத்துல இருக்கும்போது தான் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆயிருதுன்னா, மறுபடியும் சென்னைக்கு போயி சுதேசமித்திரன்ல இணையிறாரு. இப்பதான் சுதேசமித்திரன் எல்லாமே அ ஃபேமஸ் ஆகுற டைமு. உடனே அங்க போய் சேர்ந்து உதவி ஆசிரியரா வேலை பார்க்குறாரு. அடுத்து பார்த்தசாரதி கோவில். இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாருமே சொல்லுவோம். பார்த்தசாரதி கோயில்ல இருக்க அர்ஜுனன் அப்படிங்கிற யானையால் தாக்கப்பட்டு, தலையில் பலத்த காயம்பட்டு மீண்டும் குணமடைந்து திரும்பினார். பார்த்தசாரதி கோயில்ல இருக்க அர்ஜுனன் அந்த யானை பேரு. அது வந்து ஓங்கி தலையில அடிச்சிரும். அதனால பெரிய காயம்பட்டு ரொம்ப நாள் வந்து பெட் ரெஸ்ட் மாரி இருப்பாரு. ஆனா, அதுல தான் இறந்து போயிட்டாருன்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் மேக்ஸிமம். ஆனா, அவர் அதுலலாம் சாகல. அதுக்கப்புறம் அவர் நல்லா குணமாயி ரெக்கவர் ஆயி வந்துட்டாரு. ஈவன் அப்ப கூட பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும். பாரதியார் மேல இருக்க பற்றுனால தான் அவர் பாரதிதாசன்னே பேர் மாத்துனாரு. அவரு வந்து பாரதி நல்லா இருக்காரா? அப்படின்னு கேட்டு அடிக்கடி லெட்டர் எழுதிட்டே இருப்பாரு. அப்போ பாரதிதாசனுக்கு, இல்ல நான் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு, 1921ல பாரதிதாசனுக்கு தான் நலமாக இருப்பதை தெரிவிக்க புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறார். பாரு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த எடுத்த கம்பெனி கூட ரத்னா கம்பெனி ஸ்டுடியோல எடுத்து அனுப்பியிருக்காரு. ஏன்னா அந்த ஃபோட்டோவுக்கு கீழ பிரிண்ட் ஆகியிருக்கும்ல. அத வச்சு இங்க தான் எடுத்திருக்காருன்றது தெரியுது. அப்போ எப்படி இறந்தாரு அப்படின்னா, 1921 ஜூன், ஜூலைலலாம் நல்லா தான் இருந்தவரு. ஆகஸ்ட், செப்டம்பர்ல என்ன ஆகுதுன்னா, அவருக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு. மேபி அந்த யானையோட அ தாக்குதல்னால ஏற்பட்ட சைட் எஃபெக்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு 2, 3 மாசம் கழிச்சு அதோட பாதிப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, சாகுறதுக்கு காரணமா இருந்தது வந்து கடுமையான வயிற்றுப்போக்கு. அந்த காலத்துல இந்த அம்மை, வயிற்றுப்போக்கு இதெல்லாமே பெரிய நோய். ஓகேவா? அதெல்லாம் வந்து டக்குன்னு குணப்படுத்த முடியாது. நெறைய பேர் அதுல இறந்துருவாங்க. அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்கானிஸ்தான் மன்னர் அமானுல்லாவை பற்றி எழுதி ஆஃபீஸுக்கு எடுத்து செல்ல வேண்டும். காலைல எந்திரிச்சோனே இவர பத்தி எழுதிட்டு போய் நம்ம ஆஃபீஸுக்கு கொண்டு போணும்னு சொல்லி, நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கத்த உருவாக்குனாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். அவருகிட்ட நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாரதி பேசின கடைசி வார்த்தை. அத சொல்லிட்டு தூங்குனவர் தான் மிட் நைட்ல 1921 செப்டம்பர் 11ல அதிகாலை நைட்டு 10 நைட்டு 1 மணிக்கு இறந்து போயிடுறாரு. இறக்கும்போது அவரோட வயசு 38 வயசு. ஆனா அவரோட எடை 45 கிலோ தான் இருந்திருக்கு. அப்ப பாருங்க, எந்த அளவு வீக்கா அவர் வந்து அந்த வயிற்றுப்போக்குனால எந்த அளவு வெயிட் லாஸ் ஆயி எவ்வளோ எலும்பு தோலுமா இருந்திருக்காரு கடைசி காலத்துல. அவருக்கு ஹரஹர சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொல்லி வைக்கிறாரு. ஏன்னா, ஆண் வாரிசு இல்லாதவர் இல்லையா பாரதியார். அதனால ஹரஹர சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் தான் கொல்லி வச்சிருக்காரு. அவரு ஒரு மேபி ரிலேட்டிவா இருக்கலாம். யாருன்னு தெரியல. பட் அவரு தான் கொல்லி வச்சிருக்காரு. இவ்வளோதான் பாரதியார பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல கூடுதலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது சொல்றேன். அம் பாரதியார் வந்து எத்தனையோ பத்திரிகையில வேலை பார்த்தாருன்னு நம்ம சொன்னோம். கர்மயோகி கர்மயோகி பாலபாரதி அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையிலயும் வேலை பார்த்தாரு. 2 ஆங்கில பத்திரிகைகள்ல வேலை பார்த்தாரு. மத்தது எல்லாமே தமிழ் பத்திரிகைகள். ஆங்கில பத்திரிகையிலயும் அவர் வேலை பார்த்தாரு. அது எது எதுன்னா, கர்மயோகி பாலபாரதி. அடுத்தது பாரதியாருக்கு மகாகவி அப்படிங்கிற மகாகவி பாரதியார்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மகாகவி பாரதி பட்டம் குடுத்தது யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். மகாகவி பட்டம் யாரு குடுத்தாங்கன்னா, வா. ராமசாமி ஐயங்கார். ராமசாமி ஐயங்கார். வீடியோவ பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது இவரோட அரசியல் குரு யாரு? பாரதியாரோட அரசியல் குரு யாருன்னா, நம்ம சொன்னோம் திலகர். திலகர் மேல ஒரு நல்ல அபிமானியா இருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? திலகர். அதே இது ஞானகுரு. ஞானகுருவா இவர் ஏத்துக்கிட்டது யாரு அப்டின்னா, ஞானகுருன்னா இவருக்கு ரொம்ப ஞானத்துல சிறந்தவங்களா இவங்க ஏத்துக்கிட்டது யாருன்னா, நிவேதிதா தேவி. நிவேதிதா தேவி. நிவேதிதா தேவி யாரு? விவேகானந்தரோட சீடர் தான் இந்த நிவேதிதா. அவங்கள தான் இவரு பாரதியார் வந்து ஞானகுருவா ஏத்துக்கிட்டாரு. விவேகானந்தரோட சீடர்.
சீடர். ம். அப்புறம் வேற என்ன? இவர பத்தி சொல்லணும்னா, பாரதி பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர். பாரதியாரோட பாடல்கள அறிமுகம் செய்தது முதல்ல யாரு அப்டின்னா, பரளி சு. நெல்லையப்பர். பரளி சு. நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல எல்லாருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாரதியார் ஓர் அவதார புருஷர். இவர் நூலை வேதமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாரி பாரதியாரோட பாடல்கள யார்கிட்ட இருந்துச்சுன்னா, லேட்டஸ்ட்டா ஏ.வி. மெய்யப்பர் கிட்ட இருந்துச்சு. ஏ.வி. மெய்யப்பர் கிட்ட இருந்துச்சு. அத வாங்கி நாட்டுடைமையா ஆக்குனது. அதாவது நாட்டுடைமைன்னா நாட்டுக்கு சொந்தம். நாடு அவரோட பாடல்களை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிறோம். ஒரு தனி மனிதர்கிட்ட அது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாங்கி நாட்டுடைமையா ஆக்குனது யாரு அப்படின்னா, ஓமந்தூர் ராமசாமி. ஓமந்தூர் பி. ராமசாமி. இந்த ஓமந்தூர் ராமசாமி தான் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் சிஎம்மா இருந்தவரு. அவரு தான் இந்த பாரதியாரோட பாடல்களை எல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்குறாரு? ஏ.வி. மெய்யப்பர் கிட்ட. இவரு யாருன்னா, ஏ.வி. மெய்யப்ப செட்டியார். ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா இப்பயும்? அதோட ஓனர் தான் இவரு. அவர்கிட்ட இருந்து வாங்கி அத வந்து மாத்துனவரு இவர்தான். அடுத்தது பாரதியாரோட படத்த வரைஞ்சவரு. பாரதியார் இப்படிதான் இருப்பாருன்னு நம்ம படிச்ச உடனே ஒரு இமேஜினேஷன் வருது இல்லையா? அந்த படத்த வரைஞ்சவர் யாரு அப்படின்னா, ஆர்யா. ஆர்யா என்கிற பாஷ்யா. 2மே அவர்தான் பேரு. ஆர்யா என்கிற பாஷ்யா. அதாவது 1932 ஜனவரி 26ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில முதல் கொடியேத்திருப்பாரு. ஜிகேல நம்ம படிச்சிருப்போம். அவர்தான் வந்து இவர் படத்த வரைஞ்சவரு. 1912ல பகவத்கீதைய வந்தே மாதரத்த மொழிபெயர்த்தான்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பகவத்கீதையும் பாரதியார் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அம் கவிதையிலேயே அதாவது சுயசரிதை எல்லாருமே எழுதுவாங்க. கவிதையிலேயே தன்னோட சுயசரிதைய எழுதினவர். முழுக்க சுயசரிதைய கவிதை வடிவத்துல எழுதின முதல் ஆளு பாரதியார். முதல் ஆள் வந்து பாரதியார். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஷெல்லி அப்படிங்கிற ஆங்கில கவிஞர் மேல அவர் வச்சிருந்த பற்றுதல்னால, ஷெல்லிதாசன் அப்படின்னு அவர் பேரவே மாத்திக்கிட்டவரு. பாருங்க நம்ம தமிழ்ன்னு அவர் சொன்னாலுமே, அதுக்காக ஆங்கில கவிஞர்களையும் இவங்களையும் புறக்கணிக்கல. அதிலயும் சிறந்தவங்கள அவர் ஆதரிச்சிருக்காரு. அவங்கள அவரோட அ அவருக்கு தாசன் அப்படிங்கிற பேர் வைக்கிற அளவுக்கு விரும்பியிருக்காரு. அடுத்து கடைசியா 1982ல பாரதியாருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுனாங்க. ஏன்னா 882ல பிறந்தவர் இல்லையா? 1982ல 100ஆண்டு விழா நடந்துச்சு. அப்போ கோயம்புத்தூர்ல பாரதியார் பேர்ல கோயம்புத்தூர்ல பாரதியார் பேர்ல ஒரு யுனிவர்சிட்டியே ஆரம்பிக்கிறாங்க. பாரதியார் யுனிவர்சிட்டி அப்ப எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்தது பாரதியார் எழுதின நூல்கள். நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானரதம் ஞானரதம் அதாவது தமிழ்ல வெளியான முதல் உரைநடை நூல் தான் இந்த ஞானரதம். முதல் உரைநடை நூல் தமிழ்ல. 2வது சந்திரிகையின் கதை. சந்திரிகையின் கதை. கண்ணன் பாட்டு. கண்ணன் பாட்டு. குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம். இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 தான் முப்பெரும் காப்பியம்னு சொல்லுவாங்க. பாரதி எழுதுனதுல முப்பெரும் காப்பியம் எதுன்னு கேட்டா, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாப்பா பாட்டுன்னு எழுதிறக்கூடாது. ரைமிங்கா வருதுன்றதுக்காக. அது தனி. அடுத்தது பாப்பா பாட்டு. அடுத்தது தராசு. இது எல்லாமே அவர் எழுதின நூல்கள். இன்னும் நெறைய இருக்கு. நான் வந்து உங்களுக்கு தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு ஒரு தலைப்பு பிளேலிஸ்ட்டே குடுத்திருப்பேன்.
அதுல ஒவ்வொரு ஆசிரியர்களோட நூல்கள், சிறப்பு பெயர்கள் எல்லாம் தனித்தனியா குடுத்திருப்பேன். அதையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது சிறப்பு பெயர்கள். சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு என்னென்ன இருக்கு அப்டின்னா, புதுக்கவிதையின் தந்தை, புதுக்கவிதையின் தந்தை. அடுத்தது தந்தை. அடுத்தது விடுதலை கவி. விடுதலைக்காக பாடல்கள் பாடுனதுனால விடுதலை கவி. தேசியத்துக்காக பாடுனதுனால தேசிய கவி. புரட்சி கவி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அத தெரிஞ்சுக்கோங்க. புரட்சி கவி பாரதிதாசன். ஏன்னா, அவரு புரட்சி கவின்ற ஒரு நூலே எழுதினாரு. ஆனா, இது வந்து இவர் வந்து விடுதலை கவி, தேசிய கவி. அடுத்தது பாட்டுக்கொரு தலைவன். பாட்டுக்கொரு தலைவன். அடுத்தது நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. நிலா. இதெல்லாம் பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு இவர. அடுத்தது தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. இதெல்லாமே பாரதியோட சிறப்பு பெயர்கள். இத விட கூடுதலாவும் நான் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த கூடுதல் குறிப்புகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃபே அவைலபிளா இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இவ்வளோதான். பாரதிய பத்தி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் குடுத்துட்டேன். இது இது மட்டும் இல்லாம நீங்க தமிழ்லயும் வேற எங்கேயெல்லாம் பாரதிய பத்தி நீங்க ஒரு சாதாரண புக்ல, ஒரு சிறுவர் மலர்ல, ஒரு வார மலர்ல இந்த புக்கு பாரதிய பத்தி போட்டிருந்தாங்கன்னா கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாரி தலைவர்கள பத்தி நீங்க எங்க படிச்சாலும் அத எல்லாமே ஒரே இடத்துல கோர்வையா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இதோட பாரதின்ற தலைப்பு முடிஞ்சது. அடுத்த தலைப்புல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.